friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டான திக்கா க்ரீமியா கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம பால் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், முட்டை, மைதா, கார்ன்ஃப்ளவர், பிஸ்கட், பீட்டர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த ஐஸ்கிரீமை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 6லிருந்து 7 மீடியம் சைஸ் பழத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 6லிருந்து 8 மணி நேரம் வைக்க போகிறோம். ஓவர் நைட்டு வச்சாலும் பரவாயில்ல. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பை நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். பாதாம் முந்திரி ரெண்டுமே போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒருவேளை முந்திரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 முந்திரியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழமெல்லாம் நல்லா கெட்டியாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ பாதாம் வந்து 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்படியே சட்டுன்னு உறிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்க 15 முந்திரி பருப்பு, ஊற வச்சு தோல் நீக்கின 15 பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி வீட்டில் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது, அதனால நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் பேரிச்சம்பழம், சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதே டெக்ஸ்சரில் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்க பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு நிமிஷம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் அடிக்கணும். அதே மாதிரி நம்ம 4 டைம் மொத்தமாக அடிக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் அடிங்க. அப்போ தான் எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம 4 டைம் அடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 6லிருந்து 8 மணி நேரம் நம்ம வைக்கணும். இப்போ ஒரு 7 மணி நேரமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வரும். ஐஸ்கிரீம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பை சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் ஒரு சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பாதி துருவிட்டு பாதியை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம சாம்பார்லாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கரண்டி, அந்த கரண்டியை வந்து நல்லா நினச்சிக்கிறேன். ஸோ இந்த கரண்டி கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீமை எடுத்தால் அப்படியே கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே க்ரீமியாக அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர், மைதா மாவெல்லாம் போட்டு பண்ணுற ஐஸ்கிரீம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே உருகி போயிடும். நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த டெக்ஸ்சர் இருக்காது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இதே டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கெஸ்டெல்லாம் வரும்போது பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வீட்டில் பண்ணினதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த ஐஸ்கிரீம் மேலே முந்திரி பருப்பு தூவிக்கலாம். பொடி பண்ண சாக்லேட்டு, சாப் பண்ண சாக்லேட்டு ரெண்டையுமே வந்து தூவிக்கிறேன். அவ்வளோதான். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. என் பசங்களும் நாங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.